ஹாய் வணக்கம், வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஹாப்பி டேஸ்ட் பட்ஸில் ராகி கூழ் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இது நான் ஆத்தென்டிக் மெத்தடில் எங்கள் வீட்டில் எப்படி செய்வாங்களோ அதை நான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கு நாம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒரு கப்பு ராகி ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு விஸ்க்கு இல்லை கையில் கூட சேர்த்து நீங்கள் இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கரைச்சி ஒரு 4 to 5 hours நம்ம ஓரமாக வச்சிடலாம். ஸோ நான் இன்றைக்கி 1/2 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா 2-3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக வாட்டரை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை கோர்ஸாக இந்த குருணையாக நம்ம அரைச்சிக்கலாம். இதுவே உங்களுக்கு நொய் அரிசின்னு கடையில் கிடைக்கும். அது கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதையே டைரெக்டாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ இந்த மாதிரி நான் ஒரே ஒரு வாட்டி பல்ஸ் மோடில் போட்டேன். அதுக்கே எனக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக கிடச்சிருச்சு. இந்த நொய் அரிசி மாதிரி இது அப்படியே உடஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு நல்லாயிருக்கும். மாவாக அரைக்காதீங்க, நமக்கு கூழ் ஒரு மாதிரி குழன்னு ஆகிடும். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பெரிய வெசலில் 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொதி வரட்டும். தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்த அரிசியை சேர்த்துப்போம். இப்போ இந்த அரிசி நல்லா வெந்து வரணும். அரிசி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க ராகியை சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு 5 hours போல் நம்ம இதை கரைச்சி அப்படியே வச்சுருந்தோம். ஸோ இதை ஒரு வாட்டி நல்லா கலக்கிட்டு இது கூட இன்னொரு கப்பு தண்ணியும் சேர்த்து நம்ம இப்போ இதை அரிசியோடு சேர்த்துடலாம். இப்போ இதை எந்த லம்ஸும் ஃபார்ம் ஆகாத மாதிரி ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இது நல்லா ராகி பார்த்திங்கன்னா நல்லா வெந்து நமக்கு திக்காகி வரும். இப்போ அது வரைக்கும் இதை நம்ம குக் பண்ணணும். ராகி பார்த்திங்கன்னா இட்ஸ் அ வெரி குட் சோர்ஸ் ஆஃப் கால்சியம், ப்ரோட்டீன் அண்ட் அமினோ ஆசிட்ஸ். ஸோ இது ரொம்பவே நல்லது. அண்ட் சம்மர் சீசனுக்கு இது பாடி ஹீட்டை குறைச்சி கொடுக்கும். அண்ட் ஃபர்மெண்டட் ஃபுட் பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் அ வெரி குட் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் B12. அது நமக்கு டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு அண்ட் அது கட் ஹெல்த்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். எஸ்பெஷலி நமக்கு இப்போ இந்த போஸ்ட் கொரோனா பார்த்திங்க அப்படின்னா நிறைய இந்த விட்டமின் B12 டிஃபிஷியன்சி இட்ஸ் பிகம் குவைட் காமன். ஃபர்மெண்டட் ஃபுட் அண்ட் ஹெல்தி ஃபுட் எடுக்கும்போது அது எல்லாமே நமக்கு நேச்சுரல் வேயில் நம்ம சரி பண்ணிக்கலாம். கீழே அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு லேசாக கலந்து விட்டுட்டே இருக்கலாம். நல்லா திக்காக ஆரம்பிச்சிருக்கேன். ராகி பார்த்திங்கன்னா நல்லா வெந்து திக்காக இருக்குது. இது இன்னும் ஆறுச்சுன்னா இன்னுமே திக்காகும். ராகி வெந்துருச்சான்ட்டு சம்டைம்ஸ் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா தண்ணியில் நனைச்சிக்கோங்க. நனைச்சிட்டு இப்படி தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் அந்த அளவுக்கு ஒட்டலை, தண்ணி கை க்ளீனாக இருக்குது. இதுதான் பதம். ஸோ இதை இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இது ஓரளவுக்கு ஆறுனதுக்கு அப்புறமா இது ஒரு மூடி போட்டு மூடி ஓவர் நைட் ஃபர்மெண்ட் பண்ண வச்சுருங்க. ஸோ கூழு கூட சாப்பிட்றதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா காரமணி குழம்பு. அதையும் நம்ம நாளைக்கு செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 1/4 கப்பு காராமணி ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை சோக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங்
கூழ் பார்க்கலாம் பாருங்கள், இது நல்லா திக்காக இருக்குது. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு குழம்பு இப்போ தாளிச்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் தாளிக்கிறதுக்கு வடகம் சேர்க்குறேன் நான். இது கூடவே கொஞ்சமாக வெந்தயம், காஞ்ச மிளகா ஒன்று கிள்ளி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, இது பொரிஞ்ச உடனே ஒரு 3 பல்லு பூண்டு நான் அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் ரஃபாக சாப் பண்ணியிருக்கேன், இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட் ப்ரௌன் கலருக்கு வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம காயை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு முள்ளங்கி எடுத்திருக்கேன், அண்ட் ஒரு சின்ன சைஸ் கேரட்டு, கத்திரிக்காய் இருந்துச்சுன்னா கத்திரிக்காய் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் நாட்டுக்காயெல்லாம் சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட் வரும். இதை லேசாக வதக்கி விட்டுப்போம். இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்க்குறேன். சாம்பார் தூள் இது வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த ஓவர் நைட் நம்ம சோக் பண்ண காராமணி பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது. இதை ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதையும் சேர்த்து நான் ஒரு வாட்டி வதக்கிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட்டு இமசார அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை குக்கர் மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 விசிலுக்கு வச்சுருவோம். காராமணி வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். வெந்துருச்சு, நான் 4 விசில் விட்டுருந்தேன். ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புளி தண்ணி கரைச்சி ஊற்றிக்கலாம். நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை கரைச்சிக்கலாம். இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு உப்பு பத்தலை, கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். புளியோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் இது கொதிக்கணும். கொதிக்கட்டும். இப்போது குழம்பு பார்த்திங்கன்னா புளி தண்ணியோட ராஸ்மெல் போயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், இதை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ திக்காகிடுச்சு. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு கரைச்சி குடிக்கிறதுக்கு ரெடி பண்ணிப்போம்.
ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இன்னும் உப்பே சேர்க்கல இல்லையா. இது கூட பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் கர்டு, இந்த தேவையான கன்சிஸ்டன்சிக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது குடிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்து கலந்து குடிக்கலாம். நல்லாயிருக்கும் காம்பினேஷன். ஸோ கரைச்சி குடிக்க விருப்பப்படாதவங்க இந்த மாதிரியும் நீங்கள் வந்து சாப்பிட்லாம் ஒரு சைட் டிஷ்ஷோடு. ஸோ இதில் நான் ஆல்ரெடி உப்பு கலந்து வச்சுட்டேன். ஸோ இது நான் வந்து வெஜிடேரியன்ஸ்க்கு ஒரு காம்பினேஷன் காமிச்சிருக்கேன். நான் வெஜிடேரியன்ஸ்க்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. மட்டன், சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, நீங்கள் எதோட வேணாலும் சாப்பிடலாம். ஸோ இது மாதிரி பிசைஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சதுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். சீக்கிரமே இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.